ஹாய், நம்ம எம்சிபி எதனால் யூஸ் பண்ணுறோம்? ஒரு சர்க்யூட்டை ஐசோலேட் பண்ணுறதுக்கும், அதே சர்க்யூட்டில் ஃபால்ட்டு கண்டிஷனில் நமக்கு ட்ரிப் பண்ணி அந்த சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம எம்சிபி யூஸ் பண்ணுறோம். இந்த எம்சிபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி இருக்குது. இது ஏசி எம்சிபி. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தெரியும் 50 ஹெர்ட்ஸு, 60 ஹெர்ட்ஸு. இது ஏசி எம்சிபி. உங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஏசி கரண்டில் மட்டும்தான் இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் கரண்டில். இது பார்த்துருக்கீங்களா டிசி எம்சிபி. நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ அதனால் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது டிசி எம்சிபி. ஸோ எதனால் ஏசிக்கு தனியாக டிசிக்கு தனியாக எம்சிபி வேணும் அப்படிங்கிறத, ஒரே எம்சிபியாக இருக்கலாமே, கரண்ட் தான் போக போகுது, வோல்டேஜ் தான் போக போகுது, நம்ம ஆஃப் பண்ண போகிறோம், பிரேக் ஆக போகுது, ஒரே எம்சிபியாக இருக்கலாமே, எதனால் தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஏசி எம்சிபி. ஸோ ஒரு 2 போல் எம்சிபியில் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் சர்க்யூட்டுக்கு சிங்கிள் பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு இப்போ ஏசியோட ஆல்டர்னேட்டிங் கரண்டோட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி 50 ஹெர்ட்ஸ் நடக்கும் ஒரு செகண்டுக்கு. இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ ஏசி பிரேக்கர் எந்த இடத்துல எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது ஏசி பிரேக்கரில் நீங்கள் ஒரு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இன்கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நார்மல் சர்க்யூட் க்ளோஸ்டாக இருக்கும். நீங்கள் எப்போ ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு லோடு கனெக்டாக இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட்டாக கரண்ட் போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் இமீடியட்டாக ஆஃப் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சர்க்யூட் ஃபால்ட் ஆகிட்டு இருப்பது அப்படின்னா அதில் ஒரு ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆர்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ்னால இந்த ஆர்க்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆயிரும், அதாவது ஈஸியாக ப்ளோ அவுட் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு சேஃப்டியாக இன்ட்ரூட் பண்ணும் ஏசி எம்சிபி. ஸோ வேறஸ் டிசி எம்சிபி பார்த்தீங்க அப்படின்னா அதே சர்க்யூட்டு ஒரு டிசி 24 வோல்ட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் டிசி எம்சிபி. ஸோ நீங்கள் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. தனித்தனியாக ஏசி எம்சிபியும் டிசி எம்சிபியும் எதனால் ப்ராடக்ட் ஹார்ட்வேர் யூனிட் இருக்குது அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ டிசி பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட கரண்ட்டு ஜீரோ கிராசிங்கே கிடையாது, அப்பு டவுனு ஜீரோ கிராசிங்கே இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் கரண்ட் ஃப்ளோ. அப்படிங்கும்போது ஸோ இப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு சர்க்யூட் ஃபால்ட் கண்டிஷனில் அதை பிரேக் ஆகுது அப்படின்னா அதோட ஆர்க்கு பார்த்தீங்கன்னா ஹார்டர் டு பிரேக். இந்த ஆர்க்கை பார்த்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸ்டிங்விஷ் பண்ணவே முடியாது, ப்ளோ அவுட் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டிசி எம்சிபி பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசியோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏசி எம்சிபியோ இல்லை ஏசியோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு டிசி எம்சிபியோ நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அது பிரேக்கரை டேமேஜ் பண்ணுறதும் இல்லை ஃபயர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கும் கேபிளில். தேங்க்யூ.